வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து வாழ்ந்த காலத்துல வந்து இப்ப அவரோட சுதந்திர இந்தியாவை பார்க்க முடியல. அதே நேரத்துல அவர் சுதந்திரம் அடைஞ்சா நாம எப்படி இருப்போன்றதையும் இப்ப பாடினாருங்கிறது அந்த பாட்டை கேட்டோம் நாம. அதே மாதிரி வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் பின்னாடி நடக்க போறது எல்லாத்தையும் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு. பெண் விடுதலை ஆகட்டும், சுதந்திர இந்தியா ஆகட்டும், வேற எதுவா கூட இருக்கட்டும், அது வந்து முன்னாடியே அவர் வந்து எப்படி இருக்கணும்ன்றது கணிச்சிட்டாரு. பெண் சுதந்திரத்தை பத்தி சொல்றவர்களையும் பாத்தீங்கன்னா கும்மியடி பாட்டு, கும்மியடி பாட்டுல வந்து பெண்கள் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும், அந்த காலத்து பெண்கள்லாம் அடிமையை பட்டு கிடந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கணும், இப்பெல்லாம் வருங்காலத்துல எப்படி இருப்பாங்கன்றதையும் அப்படியே பாடிட்டாரு. அது என்னன்னா சாதமும் செய்வோம் தெய்வ சாதிகள் படைப்போம். அதாவது ஏட்டையும் பெண்கள் தொடுவதே தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். இதை பாடினது வந்து கிட்டத்தட்ட 1900 அந்த பீரியட்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையாவே இருக்கு. ஏட்டையும் பெண்கள் தொடுவதே தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஓகேங்களா? இதை வந்து அப்பவே அதை இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டி வைக்கிறதே கிடையாது. ஆனா அந்த காலத்துல அது ரொம்ப சகஜமா இருந்தது. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப தீர்க்கதரிசி, அவர் போற்றத்தக்கவர், அவருடைய பெருமைகளை நம்ம என்னைக்கும் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பாரதியாரை படிச்சவங்க என்னைக்குமே வந்து திருக்குறள், பாரதியார், இது ரெண்டு பேரையும் நாம வந்து கண்டிப்பா பாரதியார் கவிதைகள்ல வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம வாழ்க்கையில வந்து பயம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. பாரதியார் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்திருக்காரு அந்த காலத்துல. அவரை வந்து படிச்சவங்களுக்கு வந்து என்னைக்குமே பயம் அப்படிங்கிறது இருக்காது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும், இந்த பாடல்கள் எல்லாம் படிக்க படிக்க நமக்கே ஒரு தெம்பு வரும். அதனால இந்த காலத்து குழந்தைகள் கண்டிப்பா வந்து பாரதியார் பாடல்களை கண்டிப்பா இப்பையிலிருந்தே படித்து வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.